ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 51. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஒன்று சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்கள் அரசு லட்சினையிலிருந்து நீக்கப்பட்டு வாய்மையே வெல்லும் என்று தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல் முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை திறக்கப்பட்டது. தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மூணுமே கரெக்டு. அப்போ ஆன்சர் டி, 1, 2 மற்றும் 3. ராமகிருஷ்ணா மிஷன் வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கின்றது. இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கின்றது. மனிதனின் உள்ளார்ந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது. இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கூறுகிறது. இதில் ஃபஸ்ட்டு கரெக்டு. இந்திய பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, ஆன்மீகத்தை வளர்க்கிறது. இது கரெக்டு. ஆனால் இந்து மதத்தின் உண்மையினை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கூறுகிறது. இது தவறு. இது அனைத்து மதங்களின் உண்மையினையுமே என்ன பண்ணுது அப்படின்னா மதிக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ, 1 மற்றும் 2 மட்டும் கரெக்டு. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இதில் கொடுத்துருக்கிறதுல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இத்திட்டத்தில் பலனடைவதற்கு வருவாய் வரம்பு மற்றும் கல்வி தகுதி வரையறுக்கப்பட்டுள்ளது. எல்லா திட்டத்துக்குமே கிட்டத்தட்ட கல்வி தகுதி 10th குவாலிஃபிகேஷனு, அதுக்கு என்ன அமௌண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விதவை மறுமண உதவி திட்டத்துக்கு மட்டும் கல்வி தகுதியோ வருவாய் வரம்போ சொல்லியிருக்க மாட்டாங்க. விதவை மறுமண திட்டத்தில் வருமான வரம்பும் கல்வி தகுதியும் கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தவறு. பட்டம் மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படுவதுடன் அதில் 30,000 வங்கி கணக்கிலும் 20,000 தேசிய சேமிப்பு பத்திரமாக வழங்கப்படுது. இது கரெக்டு. இவ்வாறு பட்டம் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 8 கிராம் தங்கம் வழங்குறாங்க. இதுவும் கரெக்டு. அப்போ 2 மற்றும் 3 கரெக்டு. ஃபஸ்ட்டு மட்டும் தவறு. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் தாசில்தார் என்னும் சொல் முகலாயர் பயன்படுத்திய தாசில் என்னும் சொல் அடியாக உருவானது. அதாவது வருவாய் ஈட்டும் பகுதி. தாசில் அப்படின்னா என்னென்னா வருவாய் ஈட்டும் பகுதி. தாலுகாக்கள் வட்டங்கள் என்று மறுபெயரிடப்பட்டதால் தாசில்தார்கள் வட்டாட்சியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த ரெண்டுமே கரெக்டு தான். விளக்கமும் கரெக்டு தான். தாசில்தார் அப்படிங்கிறது முகலாயர் காலத்தில் பயன்படுத்திய சொல். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தாலுக்காங்கிறத வட்டங்கள், வட்டாட்சியர் அலுவலகம்னு பெயர் மாற்றப்பட்டதுனால வட்டாட்சியர் அப்படின்ட்டு தாசில்தார் என்னன்னு சொல்கிறோன்னா வட்டாட்சியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் பி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இந்திய தொலைதூர உணர்வு நிறுவனம் இது டேராடூனில் இருக்குது. கீழ் எல்லை நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அதாவது போர்ட் பிளேயரில் இருக்குது. போர்ட் பிளேயரில் இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து ஒரு சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 178 என்ன சொல்லுதுன்னா சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 178 சபாநாயகரும் துணை சபாநாயகர். 180 சட்ட மேலவையின் தலைவரும் மற்றும் துணைத் தலைவர். 180. 182 ஒரு சபாநாயகரின் பணிகளை செய்வதற்கான துணை சபாநாயகரின் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. 182 சபாநாயகருடைய பணிகளை செய்ய துணை சபாநாயகரினுடைய அதிகாரம். 184 சட்டமன்ற சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற மேலவையின் தலைவராக செயல்படுவதற்கான துணைத் தலைவரினுடைய அதிகாரம். அதை பற்றி சொல்கிறக்கூடியது தான் 184. அப்போ ஆன்சர் பி. அடுத்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கூற்று மாநில நிதியினால் முழுமையாக வழங்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலையும் மத போதனைகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநில நிதினா அரசு நிதியில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள், எய்டட் ஸ்கூல்ஸு, எய்டட் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியில் மத போதனைகள் வழங்கலாம் அப்படின்ட்டு சொல்லலை, வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் ஒரு அரசு அனைத்து மதங்கள் மீதும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறையினை கடைபிடிக்க வேண்டும். காரணம் கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கூற்று தவறு. எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மத போதனைகள் வழங்கக்கூடாது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து அரைக்குறை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசி வியருங்கிறவர் சொல்லியிருப்பார். அது கரெக்டு. பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது சிஆர் தாஸுங்கிறது தவறு. கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின். இது கரெக்டு. பேரம் பேசும் கூட்டாட்சின்னு சொன்னது யார் அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். பேரம் பேசும் கூட்டாட்சி வாதம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் மோரிஸ் ஜோன்ஸ். சிஆர் தாஸும் கொடுத்துருக்கிறது தவறு.
இதில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா அரைகுறை கூட்டாட்சின்னு சொன்னது கேசிவியர் சொல்லியிருப்பார். அதேமாதிரி கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது வந்து கிரான்வில் ஆஸ்டின்னு சொல்லியிருப்பார். இது ரெண்டுமே வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து 1 மற்றும் 3. ஆன்சர் வந்து ஏ. எம்.எஸ். சுவாமிநாதனை பற்றிய கூற்றுகள். இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. இது வந்து கரெக்டு. அதே மாதிரி அவர் ஒரு வேளாண் விஞ்ஞானி மற்றும் தாவர மரபியல் நிபுணர். அவர் வந்து பருத்தி என்னும் புத்தகத்தை எழுதினார். இது வந்து தவறு. அவர் எழுதிய நூல் பார்த்தோன்னா த குவெஸ்ட் ஆஃப் எ வேர்ல்ட் வித்தவுட் ஹங்கர் அப்படிங்கிற புக்கு தான் எழுதியிருப்பார். பருத்திங்கிறது தவறு. அவர் சடுதி மாற்ற பயிர் பெருக்கத்தின் முன்னோடி. இதில் வந்து 1, 2, 4 வந்து சரி. பருத்தி என்ற புத்தகத்தை எழுதினாருங்கிறது மட்டும் வந்து தவறு. அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நானோ பொருட்கள் தொகுப்பாக்கத்தின் நுட்பம் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி? ஒரு அமைப்பு சமநிலையில் உள்ளபோது ஆற்றல் கசிவின்றி நிகழும் மூலக்கூறுகளின் ஒழுங்கு அமைப்பான்மையினை நிலைம சுய அமைப்பாக்கம் என்று கூறலாம். மின் அயனிக்கற்றை கல் அச்சு கலையின் மின்காந்த அலைக்கற்றையை கொண்டு நானோ அளவீடுகளின் தொகுப்பு சுற்று வடிவம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் வந்து தவறு. இதில் வந்து மின்காந்த அலைக்கற்றையை கொண்டு உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்கிறது தப்பு. இது என்னென்னா எலக்ட்ரான் கற்றையினை பயன்படுத்தி வந்து அந்த நானோ அளவீடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொகுப்பு சுற்று வடிவம் வந்து உருவாக்கப்படுது. இதில் வந்து மின்காந்த அலைக்கற்றையை கொண்டுன்னு கொடுத்துருக்கனால இது வந்து தவறு. ஒரு மேற்தளத்தில் வேதிப்பொருள் படிவிற்குரிய நானோ அளவீட்டு எழுது முனையாக அணு விசை நுண்ணோக்கி முனைகள் பயன்படுகின்றன. இதுவும் கரெக்டு. 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. 2 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து பி. தமிழ்நாட்டில் குழந்தை கொத்தடிமை தொழிலாளர் பற்றிய பின்வரும் விவரம். தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர்களில் பார்த்தோன்னா 8.7% வந்து குழந்தைகள் அப்படின்ட்டு கண்டறிஞ்சிருக்காங்க. இது வந்து கரெக்டு. இதில் பார்த்தோன்னா அவர்களில் பெரும்பாலானோர் வீட்டு வேலை செய்பவர்களாக காணப்பட்டனர். இது வந்து தவறு. அதில் வந்து பெரும்பாலானோர் பார்த்தோம்னா செங்கல் சூளைகள்லையும் அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களாகவும் தான் இருந்தாங்க. வீட்டு வேலை செய்பவர்கள் அப்படிங்கிறது தவறு. அப்போ 2வது இருக்கிறது தவறு. மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு உடனடி உதவித்தொகையாக தமிழக அரசு ஆண்டுதோறும் 1.25 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது. இது வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து பி. 1 மற்றும் 2. மாநில அரசின் எந்த திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ட்டு இருந்த திட்டம் தான் இப்போ வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் மாற்றாங்களா அந்த திட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து பி. நிலையான வளர்ச்சி எந்த 3 முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னா நிலையான வளர்ச்சிக்கான 3 முக்கிய தூண்கள் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அது என்னெல்லாம் அப்படின்னா சமூக சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்பாங்க. சமூக சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அதான் இதில் பி கொடுத்துருக்காங்க. சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம். ஆன்சர் வந்து பி. கீழ்காணும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தொட்டி பாசனத்தின் எந்த கூற்று தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தொட்டி நீர் பாசனம் 589,000 ஹெக்டேர் பரப்பினை கொண்டது. இது வந்து கரெக்டு. இது மொத்த நாட்டின் பரப்பளவில் 4/3 பங்கு தான் 3/4 பங்குங்கிறாங்க. இது வந்து தவறு. நாட்டில் 24,000 தொட்டி நீர் பாசனம் உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து இதில் வந்து எதெல்லாம் கரெக்டாக 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. அடுத்தது ஒரு மேக்ஸு. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி. ஆன்சர் சி. MO 195. அடுத்த மேக்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. WACE. ஒரு பையனை காட்டி வீணா அவன் என் பாட்டியின் ஒரே குழந்தையின் ஒரே மகன் என்று கூறினாள். அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவு அப்படின்னா டி. சகோதரன். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ. DSABP. அடுத்து இந்த 71வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்து 72வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. 50 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 73க்கு வந்து ஆன்சர் வந்து 12,000 சி. இதுக்கான ஆன்சர் வந்து 74வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 49,50. ஆன்சர் பி. 75வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து
ஆன்சர் வந்து சி. 75வது கொஸ்டினுக்கு வந்து 3, 2, 1, 4. அடுத்து 76வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். 3, 2, 1, 4. ஃபஸ்ட்டு வந்து சல்பாய் ஒப்பந்தம் வந்து 1782. அடுத்து மங்களூர் ஒப்பந்தம் அது வந்து 1784. ஸ்ரீரங்கப்பட்டின ஒப்பந்தம் வந்து 1792. ஃபசீன் உடன்படிக்கை பார்த்தோன்னா 1802. ஆன்சர் வந்து சி. அண்ணா அவரது பொருளாதார கொள்கைக்கு விஞ்ஞான சோசியலிசம் என்று பெயரிட்டார். சமத்துவத்தை உண்டாக பாடுபடுவதுதான் சோசியலிசம் என்று கூறினார். ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் வந்து கரெக்டு. நமது எண்ணத்தை நிலைநிறுத்துவது, இதயத்தை வணங்குவது கையின் வழிபாடு அல்ல, தன்னலமற்ற தியாகம், உடைமைகளை துரத்தல் என்பது தெளிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ஆன்சர் வந்து பி. தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா பெண் சிசு கொலை அப்படிங்கிற தீமையினை ஒழிப்பதற்காக தான் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். இந்தியாவில் 1772 மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற பதவியினை முதலில் வந்து உருவாக்கியிருப்பார். தமிழ்நாடு அரசின் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் வந்து எதை வந்து உறுதி செய்கிறது அப்படிங்கிறதுனா அரசுக்கு வந்து மக்களின் சேவைகள் வந்து விரைவாக கிடைக்கிறதுக்கு அந்த மக்கள் வந்து குறை தீர்ப்பை வந்து உறுதி செய்கிறது. ஆன்சர் வந்து டி. ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்த்தோன்னா விதி 213. மாநில முதலமைச்சரின் நியமனம் குறித்த எந்த கூற்றுகளில் எது வந்து கரெக்ட் அப்படின்னா முதலமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். தவறு. முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். இது வந்து கரெக்டு தான். மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ இல்லாத ஒருத்தரும் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் வந்து 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டு அவர் வந்து உறுப்பினராக மாறியிருக்கணும். இதுவும் கரெக்டு தான். மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாட்டா கூட ஒருவர் வந்து முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் வந்து நியமிக்கப்படுகின்றனர். இதுவும் வந்து கரெக்டு. மற்ற அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் தான் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறாங்க. அப்போ 2 மற்றும் 2, 3 வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து முதலமைச்சர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சொல்கிறது வந்து தவறு. ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றார். அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து சமத்துவ உரிமைங்கிறது விதி 14 to 18. இது கரெக்டு. சுதந்திர உரிமைங்கிறது எது வரும்? சுதந்திர உரிமை வந்து அடுத்து 19 to 22. அப்போ இது தவறு. சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறது வந்து 25 to 20. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இதுவும் கரெக்டு தான். அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை 25, 26ங்கிறது தவறு. 29, 30 தான் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அப்போ நமக்கு எதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 மற்றும் 3 வந்து சரி. ஆன்சர் சி. பின்வருவனவற்றுள் இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இல்லாதது எது அப்படின்னா பொறுப்புள்ள அரசாங்கம். ஆன்சர் வந்து டி. ஆயிரத்தி 1976 ஆண்டின் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எந்த சொற்றொடர் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னா எந்த சொல் வந்து எந்த சொல்லாக மாறுச்சு அப்படின்னா நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொல் வந்து நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ட்டு மாற்றினாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. கால்நடைகளில் போவின் ரைனோட்ராக்கில்ஸ் அப்படிங்கிற தொற்று நோயினை ஏற்படுத்துறது வந்து வைரஸ். ஆன்சர் வந்து பி. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. 3, 4, 2, 1. அடுத்து நிக்கல் உலோக ஹைட்ரைடு மின்கலனில் ஏற்படும் அரிப்பு வினை நேர் மற்றும் எதிர்மின் வாய்களுக்கு இடையிலான சமநிலை மாற்றுவதன் மூலம் நீர் இழப்பை அதிகரிக்க செய்கிறது. அரிப்பு வினை எதிர்மின் வாயில் உள்ள செயல்பொருளை குறைத்து சமநிலைக்கான நேர்மின் வாய்க்கு மாற்றுகிறது. மேலும் ஹைட்ரஜன் உட்கவருதலுக்கான பொருளையும் குறைக்கிறது. இதில் ஆன்சர் வந்து பி. ரெண்டுமே வந்து கரெக்டு, சரியான விளக்கம். குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2014 ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் வந்து ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ராம் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து தொடங்கப்பட்டது. RBSK திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. கலைஞர் கைவினை திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் நிதியுதவி வழங்குது. இது கரெக்டு.
புதிய தொழில்துறை அலகுகளை தொடங்குவதற்கும் ஏற்கனவே உள்ள தொழில் அலகுகளை விரிவுபடுத்துவதற்கும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கும். இதுவும் கரெக்டு. 50% மானியம், அதாவது அதிகபட்சம் 50% மானியம்னா அதிகபட்சமாக 25,000 வழங்கும். இல்லை 50,000 கொடுத்துருக்கனால இது வந்து தவறு. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. பின்வரும் அறிக்கைகளை கவனி. தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டா பகுதியினை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வந்து அறிவிச்சிருக்குது. இது வந்து கரெக்டு. 2023-24 ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் காவிரி டெல்டா பகுதிக்கு வந்து 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கு. இதுவும் வந்து கரெக்டு தான். கூற்று காரணம் ரெண்டும் வந்து கரெக்டு. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரி. இந்த 1000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற காரணம் வந்து இதுக்கான சரியான விளக்கம் இல்லை. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயத்தை பாதுகாப்பது. அதனால் காரணம் விளக்கம் வந்து சரியில்லை. அப்போ ஆன்சர் வந்து டி. இயற்கை ஆபத்து. இயற்கை ஆபத்து அப்படிங்கிறது சுனாமி. சமூக அபாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து போர். அதே மாதிரி உயிரியல் அபாயம் அப்படிங்கிறது பறவை காய்ச்சல். தொழில்நுட்ப அபாயம் அப்படிங்கிறது எண்ணெய் கசிவு. அப்போ ஆன்சர் வந்து ஏ. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு லிக்னைட் எரிபொருள் இருப்பு மற்றும் உற்பத்தியினை கொண்டுள்ளது. இது கரெக்டு. இது நாட்டின் 90% லிக்னைட் இருப்பினை கொண்டுள்ளது. இதுவும் கரெக்டு. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தவறு. இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அப்போ இது வந்து தவறு. இப்போ ஆன்சர் வந்து சி. 3 மட்டும். எது வந்து தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கூடுதலாக 482 மில்லியன் டன் இரும்புத்தாது குறைந்த தரத்துடன் இருக்குது அப்படின்னா சேலத்தில் கஞ்சமலை பகுதியில் வந்து இந்த குறைந்த தரத்திலான இரும்புத்தாது வந்து கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஏ. 4 முக்கிய வகை மதிப்பீட்டின் அடிப்படையில் காலநிலை மற்றும் செயல்திறன் CCPI அந்த குறியீடு வந்து என்னன்னு சொல்லலாம். பசுமை இல்ல வாயு குறியீடு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, 3, 2, 1. பசுமை இல்ல வாயு வெளியீடு வந்து 25, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 14, ஆற்றல் பயன்பாடு 26, காலநிலை கொள்கை 36. ஆன்சர் வந்து டி. அடுத்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ரஷி. ஆன்சர் வந்து ஏ. இந்த மேக்ஸுக்கான ஆன்சர் வந்து ஏ. அடுத்து லீப் ஆண்டு அல்லாத ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆண்டின் கடைசி நாள் வந்து என்ன அப்படின்னா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஆன்சர் வந்து ஏ. 100வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. 8, 15, 22, 29. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.